ஹலோ வணக்கம், நான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நிறைய பேரை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஃபுல் வீடியோ நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ரொட்டீன் வேலையை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து போட போகிறோம். அந்த வீடியோ தான் வரிசையா எல்லா கமெண்ட்டுக்குமே வீடியோஸ் உண்டு. இன்னும் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோ தான், இதை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எந்திரிச்ச உடனே என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு இதுதான் வேலை. என்ன அப்பா என்னைய தூக்குங்கன்னு 2 பேரும் மாறி மாறி அழுது 2 பேரும் அவங்க அப்பா இடுப்புல போய் ஒரு நேரம் உட்காந்துட்டு வந்தா தான் நிம்மதியா இருக்கும். அந்த வேலையை தான் இப்ப என் பிள்ளைகள் பாத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு இதுதான் வேலை, காலையிலேயே பாட்டு வச்சுட்டாங்கன்னு கேட்குற வேலை. இந்த மூஞ்சி எல்லாரும் மறக்காம பாருங்க, இதே தான் டெய்லியும் நடக்கும். காலையிலே எனக்கு இதுதான் வேலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். எனக்கு வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால அந்த தலைவாணி வச்சு சாஞ்சி ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தது தான் அடுத்து என்னோட வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மகனை பாருங்க, அவனும் என்கிட்ட தான் உட்காந்துருப்பான். வந்து அவங்க அப்பா கூட வெளியே போயிருக்கான் கடைக்கு. அவங்க 2 பேரும் வீட்டில் ஏசியை போட்டுட்டு உட்காந்தாச்சு. நேரம் நம்ம ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுனது நம்மளுக்கு காலையில் ஆன உடனே பத்தாது. கொஞ்ச நேரம் நைட்டு மாதிரி இப்படி உட்காந்தாதான் நல்லாயிருக்கும். டைமை பார்த்தீங்கன்னா வந்து 9:15 ஆகுது. இருக்கோம் தயிர், முட்டை, ஊறுகாய். அம்மா வயிறு மட்டும் நிறைஞ்சா போதாது, பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ட்டு மூத்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தம்பியை ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன் இளையவனை. அவனுக்கும் ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்லை, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான். ஆட்டோ தடைக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வெந்தய குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் வைக்கலாம், தேங்காய் வெட்டிட்டு இருக்கோம். எங்க பாருங்க எப்பவும் ஸ்டோக் எழுதிட்டு ஆட்டோமேட்டிக் சட்டி ஒத்துறதா இவனை பிடிக்கிறதா. குழம்புக்கு வந்து அவரைக்காய் பீன்ஸ் போடுவாங்களா? எங்கள் வீட்டில் வந்து நான் போட மாட்டேன், எங்கள் அத்தை போடுவாங்க. எடுத்துருந்தாங்க, வெட்டியிருக்கேன். புளிக்குழம்பு தான். வீட்டிலலாம் புளிக்குழம்புக்கு பீன்ஸும் அவரைக்காய் அந்த மாதிரி போடுவீங்களோ மறக்காம சொல்லிடுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி புளிக்குழம்புக்கு நாங்கள் இது போட மாட்டோம். குழம்பு வைக்க மாட்டோம். சொல்லி குழம்பு போம், இது போட மாட்டோம். யாரெல்லாம் இப்பையா யாரெல்லாம் அப்படிங்களா? எல்லாரும் அடுத்த வீடியோல உங்க ஃபேமிலி, அம்மா ஃபேமிலியை பத்தி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போட்டுருமா? என்ன சண்டைன்னு கேட்டிருக்காங்க. போட்டுருவோம். யார்கிட்ட நம்ம கேட்கணும்? யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. வாங்க இப்போ குழம்பு பேசி கொடுப்போம். அடுப்பு வைக்காமே நம்ம குழம்பு வச்சிடலாம். தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி வெட்டி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய், கருத்து பூச்சி, அவரைக்காய், கொஞ்சம் வந்து பொடி வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இப்படியே இருக்கு. புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு மாதிரி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயத்தை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக தான் அரைப்பட்டுருக்கும். அதனால நம்ம வந்து 2ஆக போட்டோம். நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். யாரும் கழுவி ஊற்றினாதான் அதில் உள்ள டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்படி வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் அத்தை எடுத்துக்கோங்க. எங்கள் அத்தைனா எங்கள் மாமியார் இல்லை, எங்கள் அத்தை. புளிக்குழம்புக்கு தேவை புளி தான். கேட்டி கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு வந்து மசாலா உப்பு சேர்க்கணும். இது கிடைக்கவே இல்லை, இப்போ கிடைச்சிருக்கு. எங்க வச்சு தரல. நான் எப்படிலாம் தேடி இருக்கேன்னு வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்க மறக்காம. அரைக்கிறது எப்படின்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. அரைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சக்கையாக இருக்கு, சும்மா தூரம் போடுறது. இப்போ வந்து நம்ம இதை கையை வச்சு கலக்கினாலும் சரி, கரண்டியை வச்சு கலக்கலாம். கையை வச்சு கலக்கினாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மீன் குழம்புலாம் எல்லாருமே கையை வச்சே கலக்கிடுவாங்க. நல்லா குழம்பு ரெடி ஆகிட்டு கடைசியில் நம்ம தாளிப்பு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு. அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். நல்லா பொங்கி வரைக்கும் கொதிச்ச வரைக்கும் நம்ம தாளிப்பு மட்டும் கொடுப்போம்.
கல் என் கையில் விழுந்து ரத்தம் வந்து கல் உடஞ்சி என் கையிலே விழுந்து. காலையில் டீ குடிக்க வந்தேன், தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் வெட்டி வச்சிருந்தேன், அதை எடுக்காம அவ்வளோத்தையும் குழம்புக்குள்ள போட்டாச்சு. இனிமேல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இந்த 2 கிளாஸ் டீயும் ஆளுக்கு ஒரு கிளாஸா, கேமராமேனுக்கு ஒரு கிளாஸும் எனக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிடலாம். வின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் இந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான். குழம்பு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். தலையில் அடிக்காதல லூசு பையில. தாளிப்பு கொடுத்தாச்சு. வந்து குழம்பு ரெடி. சோறு இல்லை, சோறு நமக்கு அங்கே தான் செய்யணும். சோறு வந்து குக்கரில் எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோ தான். எனக்கு வீடியோ எடுக்க தெரியாதனால என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வீடியோ எடுத்து போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை பற்றி ஏதாவது தெரியணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மா வீட்டு ஃபேமிலியை பற்றி தான் பேச போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன்.